நம்மளுடைய சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஃபேஷன் ஸ்டுடியோஸ் அவங்களோட சேர்ந்து தயாரிச்சிருக்கிற படம். கலையரசி ராதிகா மேம் நடிச்சிருக்கிறாங்க லீட் ரோல்ல. நிறைய உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஆர்டிஸ்ட் முனிஷ்காந்த், பாலசரவணன், அருள்தாஸ்னு, இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட், ரேச்சல், ஜார்ஜ் மரியான், சிங்கம்புலியன், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஜனரஞ்சகமான படம், எல்லா வயதினரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்திருக்க படம். இது ஏன் முதல் ஷோ மதுரையில பாக்குறோம்னா, இந்த படத்தின் இயக்குனர் மதுரை மண்ணை சேர்ந்தவர், மதுரை மண்ணின் மைந்தன் அவரு. ஸோ அவருடைய ஊர்ல இந்த ஏரியாவில தான் அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாம். அடுத்த தெரு தான் இல்லையா? அடுத்த தெரு தான். ஸோ இந்த ஏரியால இருந்து இங்க இருந்து வந்த ஒரு இயக்குனர். ஸோ அவருடைய ஊர்ல அவருடைய இடத்துல இந்த படம், அவர் இந்த மண்ணின் மகன், நான் மாப்பிள்ளை இந்த மண்ணுக்கு. ஸோ மதுரையில் இந்த படத்தை பார்க்கணுன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னென்னா சின்ன சின்ன இடங்களை கூட ரொம்ப அழகாக பிரித்து ரசிக்கிறாங்க. நல்ல எமோஷன்ஸும் இருக்குது. ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறதுக்கான வாய்ப்பு இந்த படத்தில் கிடைச்சிது. இது நான் கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி படங்கள் மக்கள்கிட்ட போய் பெருசாக சேர்றது இந்த மாதிரி படம் மக்கள்கிட்ட போய் சேர்றது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எல்லாருமே பாருங்க, உங்க ஃபேமிலியோட பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க இதை கொண்டு போய் எவ்வளவு பேர்ட்ட சேர்க்க முடியுமோ சேருங்க. இது ரொம்ப திருப்தியான படமா இருக்குன்னு பாக்குற எல்லாருமே சொல்றாங்க. இந்த பாராட்டு தான் இன்னும் பெரிய திருப்தி கொடுக்குது. இதுக்கு இந்த நிகழ்வுக்கு அப்புறம் நான் பின்னாடி இருந்துக்கிறேன், இவங்க எல்லாரும் தான் முன்னாடி இருக்காங்க. இல்ல இல்ல, ஆக்சுவலா அவர் டைரக்டர் ஆடியோ லான்ச்லயே சொல்லியிருந்தாரு, தாய் கிழவின்றது ஆதி பெண் தெய்வத்தை குறிக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் எவ்வளவு முக்கியம், அவங்க எப்படி தெய்வத்துக்கு சமமா அந்த குடும்பத்தையே நிறுத்துறாங்கன்றத குறிக்கிற விதமா தான் தாய் கிழவி வச்சு. பேன் இண்டியான்றது ஒரு கதை, அது போய் ரீச் ஆகி ஹிட் ஆச்சுனா தான் பேன். இப்ப இந்த ஐடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு குடும்பத்தை இழுத்து பிடிச்சி, அதாவது காலேஜுக்கு போகாம பெரிய பட்டப்படிப்பு படிக்காம ஆனா குடும்ப நிர்வாகத்தை பார்த்து அந்த குடும்பத்தை நிறுத்துற பெண்கள் எனக்கு தெரிஞ்சு இந்தியா முழுக்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை சொல்ற படம் தான் இது. ஒருவேளை ரிலீஸ் ஆகி வேற எங்கேயாவது ஹிட் ஆச்சுன்னா இதுவும் ஒரு பேன் இண்டியா தான். பட் எனக்கு அப்படி தெரியல. நல்ல கதையை சொல்லணும், அதுல ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும். என் படத்துல பண்ண முடியாத எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரொடக்ஷன்ல பண்ணணும். அது நான் இன்னொரு ப்ரொடியூசரை காசு போட்டு பண்ணுங்கன்னு கேட்க முடியாது. அதனால நம்ம காசு போட்டு அதான் இப்போ இது நிறைய பேர் கேட்குறாங்க, அது யாருன்னு தான் சொல்லப்பான்னு. அது யாருன்னு சொன்னா அதை பத்தி யூடியூப் சேனலுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதுதான் கிடைக்கும். இதை சொல்றதுக்கு காரணம் நான் இன்னொருத்தரை குறை சொல்லணும் அப்படின்றது இல்லை. இங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை தாண்டி கடந்து வரணும்னா, மேபி இந்த கேள்வி வருதுன்னா அதையே சொல்லாம தவிர்த்துக்கிறதும் ஈஸி தான். அந்த மாதிரி தடைகளை தாண்டதுன்றது, இப்போ மேம்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய 48 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கிறாங்க. இது எல்லாருக்குமே இருக்கு. இப்போ உங்க லைஃப்ல உங்களுடைய வேலையில அது எல்லாருக்குமே இருக்கும். அது மேடையில சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, என்னைய பிடிச்சவங்களுக்கு நீங்க இருக்கிறதுனாலதான் என்னால தைரியமா இதை கடந்து வர முடியுதுன்னு சொல்றதுக்காக மட்டும்தான். இது குறை சொல்லணும்னா ஈஸியா இருக்குது. இவ்வளவு மைக் இருக்கு, அழகா 4-5 பேரை சொல்லிட்டு ஹெட்லைன்ஸ் ஆக்கி நியூஸ் ஆக்கிட்டு போலாம். இது அதுக்கான காரணம் இல்லை. அதுவே அதான் சார், எனக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நான் வரல. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, இதை கடந்துதான் இதை பண்ணிட்டு இருக்கோன்ற சொல்றேன். இது எங்கேயோ பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இது இருக்கா, அப்ப அதை கடந்து அவங்க போற மாதிரி நம்மளும் போலாமான்ட்டு என்னை ரசிக்கிறவங்க யாராவது 4 பேருக்கு அது பாசிட்டிவா இருந்தா போதுமானது மட்டும். அது எல்லா துறையிலுமே எல்லாருக்குமே இருக்குது. அது எல்லாருமே தொடர்ந்துட்டே தான் இருக்கு. நம்ம படத்தை பத்தி பேசுறோமா ப்ளீஸ்? ஏன்னா கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம், இவங்க எல்லாரையுமே கூட்டு வந்திருக்கேன். நான் இன்னொரு நாள் இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்றேன். அப்படி எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிச்சிட்டா எல்லாருக்கும் மன தேவையும் இல்லாம போயிடும், மோனோபலியே ஆயிடக்கூடாது இல்லையா? கொஞ்சம் எவ்வளவு பேருக்கு பிடிக்க வைக்கிறோன்றதுதான் நம்ம சினிமால இருக்கு. நான் எப்பவுமே அப்படிதான் பார்ப்பேன். இப்ப உள்ள 500 பேர் படம் பார்த்தாங்க, இது ஒரு 400 பேரை தாண்டி படம் பிடிச்சிருச்சுன்னா அது பிளாக் பஸ்டர் படம். ஸோ அதுதான் பிளாக் பஸ்டர். நன்றி நன்றி மக்கள். அப்படி ஸோ இது மட்டும் தான் நான் பாக்குறேன். 500க்கு 500ஐயும் பிடிக்க வைக்கின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அடுத்து செய்யோன் நம்ம இந்த மண் சார்ந்து திரும்ப சிவகுமார் முருகேசன் தான் அதை இயக்குறாரு.
ஸோ கண்டிப்பா இங்க எல்லாரும் இந்த மண்ணில் என்னெல்லாம் ரசிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் அந்த படத்துல காட்டுறதுக்கு நிச்சயமா முயற்சி பண்ணிருக்கோம். ஆமா, இல்ல இது வாய்ப்பு கொடுக்கறதுன்னு இல்ல சார், நான் ஆரம்பத்துல சொன்னதுதான், இது எனக்கு எல்லாரும் கொடுத்த வாய்ப்பு, அதை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன், இந்த இடத்தையும் இந்த இந்த வெளிச்சத்தையும். ஆமா, அந்த மாதிரி தான் ஒரு இன்னொரு படம் எதிர்பார்க்கணும். அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். நானும் அதுக்கு காத்திருக்கேன். இப்ப நான் ப்ரொடக்ஷனா பண்றது இல்ல, கதை எழுதணும், அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க பண்ணி கொடுங்க. ஏன் நானா நான் பாட்டுக்கு பேசாம படம் பண்ணுவோம். இப்ப படங்கள்ல எல்லாருமே அரசியல் பேசிட்டு தான் இருக்கும். நீ நான் இப்ப எந்த படம் பண்ணாலுமே இது இதுக்கான படம் சொல்லிட்டே தான் இருக்கேன். படத்துக்குள்ள அரசியல் பேசுறது எனக்கு அதை பத்தி தெரியாது. நான் நடிகனா நல்ல நடிகனா இருக்கணும்னு நினைக்கிறேன், தயாரிப்பாளர் தான் நல்ல தயாரிப்பாளராக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது முடிஞ்ச அளவுக்கு நல்ல குடிமகனாகவும் நல்ல மகனாகவும் நல்ல கணவனாகவும் நல்ல அப்பாவும் இருந்துட்டேன்னா சூப்பர் நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை சார், அது ரெண்டுமே எல்லா காலகட்டத்திலயுமே இருந்துட்டே இருக்குது. அது ரெண்டும் எனக்கு தெரிஞ்சு அது தப்பும் கிடையாது. அரசியல் பேசுறது தான் நம்ம சொசைட்டி, அதோட ரிஃப்ளெக்ஷனா தான் சினிமா இருக்கு. நம்ம ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், தமிழ் சினிமால நம்ம சமூகத்துல இருக்கிற விஷயங்களை தைரியமா சொல்றதுக்கான சூழல் இருக்கு. நான் எல்லா தரப்பான கருத்துக்களையும் சொல்றேன். அதனால அது எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அது சரி தப்பு அப்படின்றத நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அதை வச்சு நாங்க சரியானதையும் சொல்லணும்னு நினைப்போம், தப்பானதை திருத்திக்குவோம். நான் நிறைய சொல்லிட்டேன் அதை பத்தி. இப்பதான் சொன்னேன், நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, போன் எடுத்துங்க. நான் எப்பவுமே தான் சொன்னேன், நான் எல்லாருக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் என்னைய சப்போர்ட் பண்ற எல்லார பத்தியும் நான் எல்லா தருணத்துல, இப்போ இந்த தாய்க்கிழவி படம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் கமல் சார் இந்த படம் பார்த்துட்டு அவங்க பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து ஃபோன் பண்ணி எங்க எல்லாத்தையுமே பேசினாங்க படம் பார்த்துட்டு. சூர்யா சார் ஜோதி அவன் வந்து ரிவ்யூக்கே வந்திருந்தாங்க. இன்னும் அதுக்கப்புறம் நேத்து வந்து இப்போ இருக்கிற ஹீரோஸ் எல்லாம் ரியோ, மணிகண்டன் எல்லாருமே வந்து பேசினாங்க. எனக்கு சப்போர்ட்டா இருக்கிற எல்லாரையும் நான் எந்த இடத்தையும் நான் விட்டு கொடுத்ததே கிடையாது. மேடத்திட்ட மட்டும் ஒரு கேள்வி கேட்டலாமா? மேடம் சித்தி கேரக்டரா இருந்தாலும் சரி, தாய் கிழவி கேரக்டரா இருந்தாலும் சரி, உங்களை பீட் பண்றதுக்கு யாரும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி இருந்தாங்களா? நான் ஏன் நினைக்கிறேன், நீங்க சொல்லுங்க. நீங்க தானே சொல்லணும். இது வரைக்கும் தமிழ் சினிமால இவ்வளவு வருஷம் இருந்திருக்கு, நீங்க தான் என்ன சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. உங்க கற்பனைக்கு நீங்க சொல்லுங்க, நான் நல்லா நடிக்கிறேனா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு படம் வரப்போகும்போது, நான் சித்தி நடிக்கும் போது சொன்னாங்க, ஐயோ இதுக்கு மேல நீங்க எதுவும் பண்ண முடியாதுன்னாங்க. அப்போ அப்படின்னு அது அந்த மாதிரி ஒவ்வொரு படமும் ஒரு மைல் ஸ்டோனா இருக்கு. அது ஒரு சேலஞ்சா ஏத்துக்கிட்டு என்னால என்ன சின்சியரா பண்ண முடியுமோ நான் பண்றேன், அவ்வளவுதான். எனக்கு நல்லா இருக்கு. எனக்கு வந்து எல்லா கேரக்டர்ஸும் ஒரு சேலஞ்ச் தான். எனக்கு இந்த மண் சார்ந்தது வந்து பாரதிராஜா அவர்கள்னால எனக்கு வந்தது. ஏன்னா அவருடைய தாயாரை வச்சுதான் நாங்க இந்த கேரக்டர் கொஞ்சம் மையப்படுத்தோம். பசும்பொன்லையும் சரி, கிழக்கு சின்னையிலையும் சரி, அதை வச்சுதான் நாங்க பண்ணோம். ஸோ என்ன மறக்க முடியாது, கதாபாத்திரமே மறக்க முடியாது. ஏன்னா இது வந்து பெண்களுக்காக ஒரு முக்கியமான கருத்தை, அதாவது நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், சிவா பத்தி நீங்க பேச போகும்போது, அவர் ப்ரொடியூசரு, டைரக்டரு, இந்த பொண்ணு நடிச்சிருக்க பிரமாதமா நடிச்சிருக்கு. இந்த பாலமுருகன் இருக்காரு, அவர் பிரமாதமா நடிச்சிருக்காரு. இதுதான் எங்களுடைய பெருமை, இதுதான் இந்த படத்தோட பெருமை. ஏன்னா இவர் வந்து ஒரு பெண்களுக்கான, இன்னைக்கு அவர் பெரிய ஹீரோ, இன்னைக்கு அவரை வச்சு அவர் படம் எடுத்துக்கலாம், அவர் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஒரு கதை போய் மக்களிடம் போய் சேரணும்னு நினைக்கிற பாருங்க, அதுக்கு பாராட்டுங்க, ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இது வந்து இப்போ கமல் சார் வந்து அவர் வந்து எல்லா அவருடைய காசு பணம் எல்லாமே சினிமா கூட தான் போட்டாரு, வேற எங்கேயும் போடல. ஸோ அது மாதிரி சிவா வந்து எல்லாமே போட்டுடாதீங்க, அப்பப்போ நல்லா கரெக்ட், நல்லா பிளான் பண்ணி பண்ணணும், பிளான் பண்ணி தான் பண்றதா. ஸோ அதுதான் பெருமைங்க. வந்து 4 வார்த்தை நல்லா நறுக்கி
அவர் பேசவே மாட்டாங்க. நீங்களாவது பேச வைப்பீங்கன்னு தான் காத்துதான் வரும். வச்சிருக்கோம். காத்து வரும். அடுத்து வந்து என்ன மாதிரியான படம் இருக்கிறதா வாய்ப்பு கிடைக்காம ஒரு நிறைய படங்கள் கிடைக்காம நிறைய வாய்ப்புகள் கிடைக்காம அடைகிறாங்க. அந்த மாதிரி புது உங்களுடைய கதையில கிராமத்து கதை எடுத்திருக்கீங்க. அதிரடி கதைகளை வச்சு இந்த கதை ரசிகரோட படம் பார்த்தீங்களா? ரசிகர்கள் சாருடைய என்னுடைய ஃபேமிலி நன்றிண்ணா, எல்லாருக்கும் ரொம்ப மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கணும், கொண்டாடணும். அதுக்கப்புறம் என்ன கிடைச்சாலும் போனேன். மக்களோட ரசிகர்களோட படம் இங்க வரும்போதெல்லாம் செலிப்ரேஷன் தான். எனக்கு படம் ரிலீஸோட வந்திருக்கோன்றது டபுள் செலிப்ரேஷன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுல வந்து நடிகரா படம் பார்த்தது தயாரிப்பாளரா இருந்து படம் பார்த்துருக்கீங்க. அது இல்ல சார், நம்ம நடிகர் தயாரிப்பாளர்லாம் அந்த வேலை செய்யும் போது மட்டும்தான். இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பார்க்க வரும்போது நம்ம ரசிகனா தான் வரணும். அஜித் சார், நான் ஒரு குட்டியா ஒரு கம்பெனி பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவு பெரிய கம்பெனியா இன்னும் நம்ம வளரலையே. வளர்ந்து ஒரு வேலை கேட்டு சார் ஓகே சொன்னா செமையா பண்ணுவோம். அது கண்டிப்பா அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு திருவிழாவான படமா தான் இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா. பட் அதெல்லாம் நம்ம ஒரு ட்ரீமா அப்படிதான் இருக்கு. இப்போதைக்கு என்னால முடிஞ்சது, இப்ப மேம் சொன்னாங்க இல்லையா, நம்ம கிடைச்சிருக்க சம்பளத்துல இருந்து அழகா கொஞ்சம் எடுத்து அதை ஒரு சரியான படம் பண்ணி நல்ல படமும் பண்ணி கொண்டு வரணும். அவ்வளவுதான். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி.